Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே முக்கியமான வீடியோ தான். நீங்கள் இங்கிலீஷில் பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு தேவையான ரொம்பவே முக்கியமான 105 டெய்லி யூஸ் சென்டென்சஸை அதோட தமிழ் அர்த்தத்தோடு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இதே மாதிரி இன்னும் நிறைய புது புது வீடியோக்கள் நம்ம சேனலில் வந்துட்டே இருக்கும். அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துருங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது சொல்வது எளிது அப்படின்னு சொல்கிறதுக்கு இட் இஸ் ஈஸி டு சே அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் அது கூட எனக்கு தெரியாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அது கூட எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஈவன் ஐ டோன்ட் நோ தட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் நான் மிகவும் கோபமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ எம் ஸோ ஃபியூரியஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் கத்தாதே அப்படின்னு சொல்கிறதுக்கு டோன்ட் ஷவுட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் அங்கு பார் அப்படின்னு சொல்கிறதுக்கு லுக் தேர் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நம்ம இருக்கிறதுலேருந்து கொஞ்சம் தூரமாக அங்கே பார் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் லுக் தேர் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் மறுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ டிக்ளைன் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நான் இதுக்கு ஒத்துக்கலை அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் ஐ டிக்ளைன் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ ஹாவ் நோ ஐடியா அப்படின்னு சொல்லலாம். ஐ டோன்ட் நோ அப்படின்னு சொல்கிறத விட ஐ ஹாவ் நோ ஐடியா அப்படின்னு சொன்னோன்னா இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக தெரியும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் நான் வீட்டில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ எம் அட் ஹோம் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் நீ ஏன் வெட்கப்படுகிறாய் அப்படின்னு கேட்குறதுக்கு ஒய் ஆர் யூ பிளஷிங் அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் தயாராக இருங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு பி ரெடி அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் அமைதியாக இரு அப்படின்னு சொல்கிறதுக்கு பி காம் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் சந்தோஷமாக இருங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ஜாய் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் விஷயத்திற்கு வாருங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு கம் டு பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம ஒருத்தர்கிட்ட ஒரு விஷயத்த சொல்ல போகிறோம் அப்படின்னா அவங்கக்கிட்ட நம்ம தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கோன்னா அவங்க நம்மக்கிட்ட நீங்கள் விஷயத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு கம் டு பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் மறந்து விடு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஃபர்கெட் இட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஏதோ ஒரு விஷயத்தை நீ மறந்துடு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஃபர்கெட் இட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் எதையும் கொண்டு வராதே அப்படின்னு சொல்கிறதுக்கு டோன்ட் பிரிங் எனிதிங் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் விட்டுக்கொடு அப்படின்னு சொல்கிறதுக்கு கிவ் இட் அப் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் சிரித்து கொண்டே இரு அப்படின்னு சொல்கிறதுக்கு கீப் ஸ்மைலிங் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் அவனை போக விடு அப்படின்னு சொல்கிறதுக்கு லெட் ஹிம் கோ அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா அவனை போக விடுங்க அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் நீங்கள் இப்போது என்ன செய்கிறீர்கள் அப்படின்னு கேட்குறதுக்கு வாட் ஆர் யூ டூயிங் ரைட் நவ் அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் கடவுளின் அருளால் அப்படின்னு சொல்கிறதுக்கு பை காட்ஸ் கிரேஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரு விஷயம் நமக்கு நல்லபடியாக நடந்திருக்குன்னா நம்ம சொல்லுவோம் இல்லையா, இதுக்கு கண்டிப்பாக கடவுளோட அருளால் தான் இது நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் பை காட்ஸ் கிரேஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் அவர் எப்போதும் அவசரமாக தெரிகிறார் அப்படின்னா ஹீ ஆல்வேஸ் சீம்ஸ் இன் அ ஹரி அப்படின்னு சொல்லலாம். இப்போ சில பேர் எப்போவுமே ஏதோ ஒரு பதட்டமாக அவசரமாகவே இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்ம சொல்லும்போது ஹீ ஆல்வேஸ் சீம்ஸ் இன் அ ஹரி அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் மறக்காதே அப்படின்னு சொல்கிறதுக்கு டோன்ட் ஃபர்கெட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஏதோ ஒரு பொருளை நீ எடுத்துகிட்டு போக மறந்துடாத அந்த மாதிரிலாம் சொல்கிறதுக்கு டோன்ட் ஃபர்கெட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் நீ இதற்கு தகுதியானவன் அப்படின்னு சொல்கிறதுக்கு யூ டிசர்வ் இட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒருத்தருக்கு ஒரு வெற்றி கிடைச்சிருக்குன்னா அவர்கிட்ட நம்ம போய் சொல்கிறோம் இந்த வெற்றிக்கு நீ தகுதியானவன் தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு யூ டிசர்வ் இட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னை சங்கடப்படுத்தாதே அப்படின்னு சொல்கிறதுக்கு டோன்ட் எம்பாரஸ் மீ அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் அது என் தவறல்ல அப்படின்னு சொல்கிறதுக்கு இட்ஸ் நாட் மை ஃபால்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்போது இந்த இதுக்கு நான் காரணம் கிடையாது, நான் தப்பு பண்ணலை, இது ஏன் தப்பு இல்லை அந்த மாதிரிலாம் சொல்கிறதுக்கு இட்ஸ் நாட் மை ஃபால்ட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ்
நீ என்ன சொன்னாய் அப்படின்னு சொல்கிறதுக்கு வாட் டிட் யூ சே அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அவசரப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு டோன்ட் பி ஹாஸ்டி அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், காலம் அனைத்தையும் குணப்படுத்துகிறது அப்படின்னா டைம் ஹீல்ஸ் எவ்ரிதிங் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நீ எப்படி நனைந்தாய் அப்படின்னு கேட்குறதுக்கு ஹவு டிட் யூ கெட் வெட் அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அழுவதை நிறுத்து அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸ்டாப் க்ரையிங் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், எனக்கு புரிகிறது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், வெறுங்காலுடன் நடக்காதே அப்படின்னு சொல்லணும்னா டோன்ட் வாக் பேர் ஃபுட் அப்படின்னு சொல்லலாம். பேர் ஃபுட் அப்படின்னா வெறும் கால் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அவன் சிக்கலில் இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹீ இஸ் இன் ட்ரபிள் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், என்ன நடந்தது அப்படின்னு சொல்கிறதுக்கு வாட் ஹேப்பன் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், ஜெயித்தது யார் அப்படின்னு கேட்குறதுக்கு ஹூ won அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நான் அதை கவனித்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ நோட்டீஸ்ட் தட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், பிறகு வரவும் அப்படின்னு சொல்கிறதுக்கு கம் பேக் லேட்டர் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அது உண்மையா அப்படின்னு கேட்குறதுக்கு இஸ் தட் ட்ரூ அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், நான் இப்போது தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ ஜஸ்ட் கேம் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், தற்போது சும்மா இருக்கிறீர்களா, அதாவது ஃப்ரீயாக இருக்கீங்களா நம்ம கேட்போம் இல்லையா, அதுக்கு ஆர் யூ ஃப்ரீ நவ் அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ won't ஸ்பீக் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், தயவு செய்து இந்த திட்டத்தை மறுபரிசீலனை செய்யவும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ப்ளீஸ் ரீகன்சிடர் திஸ் பிளான் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், துணிகளை உலர்த்தவும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ட்ரை த கிளாத்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், எனக்கு சிறிது நேரம் வேண்டும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ நீட் சம் டைம் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், தண்ணீர் ஊற்று அப்படின்னு சொல்கிறதுக்கு போர் த வாட்டர் அப்படின்னு சொல்லலாம். நீ போய் சொல்கிறாய் அப்படின்னு சொல்கிறதுக்கு யூ ஆர் லையிங் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நீங்கள் மெதுவாக பேச முடியுமா அப்படின்னு கேட்குறதுக்கு கேன் யூ ஸ்பீக் ஸ்லோலி அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், உனக்கு அது தெரியுமா அப்படின்னு கேட்குறதுக்கு டு யூ நோ தட் அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நீங்கள் நன்றாக செய்தீர்கள் அப்படின்னு ஒருத்தரை பாராட்டுறதுக்கு யூ டிட் வெரி வெல் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், என்னுடன் வர முடியுமா அப்படின்னு கேட்குறதுக்கு கேன் யூ கம் வித் மீ அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இதிலிருந்து விடுபடுங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு கெட் ரிட் ஆஃப் திஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், எல்லாம் உன்னுடையது அப்படின்னு சொல்கிறதுக்கு இட்ஸ் ஆல் யுவர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நீங்கள் அட்டையை ஏற்றுக்கொள்கிறீர்களா அப்படின்னு சொல்கிறதுக்கு டு யூ அக்செப்ட் கார்டு அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம கடையிலலாம் கேட்போம் இல்லையா, நீங்கள் வந்து கார்டா கேஷாக, நீங்கள் கார்டு அக்செப்ட் பண்ணிக்குவீங்களா அப்படியெல்லாம் கேட்குறதுக்கு டு யூ அக்செப்ட் கார்டு அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், நான் போக வேண்டும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ நீட் டு கோ அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், நீ என்னை கேலி செய்கிறாய் அப்படின்னு சொல்கிறதுக்கு யூ ஆர் கிடிங் மீ அப்படின்னு சொல்லலாம். கிடிங் அப்படின்னா வந்து கிண்டல் பண்ணுறது, ஸோ யூ ஆர் கிடிங் மீ அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், தயவு செய்து எனக்கு பதில் கொடு அப்படின்னு சொல்கிறதுக்கு ப்ளீஸ் ஆன்சர் மீ அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், அவளுக்கு ஆங்கிலம் நன்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஷீ இஸ் குட் அட் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், நான் ஏன் உன்னிடம் சொல்ல வேண்டும் அப்படின்னு கேட்குறதுக்கு ஒய் ஷுட் ஐ டெல் யூ அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், ஏதோ தவறாக உள்ளது அப்படின்னு சொல்கிறதுக்கு சம்திங் இஸ் ஃபிஷி அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், அதில் எந்த சந்தேகமும் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு தேர் இஸ் நோ டவுட் அபவுட் இட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், அவர் என்னை வேண்டுமென்றே அடித்தார் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹீ ஹிட் மீ இன்டென்ஷனலி அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், நான் வழியில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ எம் ஆன் மை வே அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், யாரோ உங்களை வெளியே அழைக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு சம்ஒன் இஸ் காலிங் யூ அவுட் சைட் அப்படின்னு சொல்லலாம்.
நெக்ஸ்ட் ஒன், நான் உனக்கு குறுஞ்செய்தி அனுப்பினேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ ஹாவ் டெக்ஸ்டட் யூ அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நீங்கள் எனக்கு நிறைய உதவி செய்தீர்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு யூ ஹாவ் ஹெல்ப்டு மீ அலாட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், யாரும் என்னிடம் கேட்கவில்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு நோ ஒன் ஆஸ்க்ட் மீ அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், மன்னிக்கவும் நான் உன்னை அடையாளம் காணவில்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு சாரி ஐ டிடன்ட் ரெகக்னைஸ் யூ அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், நான் எப்படி தனியாக செய்ய முடியும் அப்படின்னு கேட்குறதுக்கு ஹவு கேன் ஐ டூ இட் அலோன் அப்படின்னு கேட்கலாம். தூங்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு டேக் அ நேப் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், குரட்டையை நிறுத்து அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸ்டாப் ஸ்னோரிங் அப்படின்னு சொல்லலாம். மின்சாரம் போய்விட்டது அப்படின்னு சொல்கிறதுக்கு பவர் ஹேஸ் கான் ஆஃப் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், கஞ்சத்தனம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு டோன்ட் பி ஸ்டிங்கி அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், நான் தேநீர் கொட்டினேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ ஸ்பில்ட் டீ அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், அது சாத்தியமா அப்படின்னு கேட்குறதுக்கு இஸ் தட் பாசிபிள் அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், வீட்டை விட்டு வெளியேறு அப்படின்னு சொல்கிறதுக்கு கெட் அவுட் ஆஃப் த ஹவுஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், அவர் எதுவும் செய்யவில்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹீ டிடன்ட் டூ எனிதிங் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், போய்விடு அப்படின்னு சொல்கிறதுக்கு கோ அவே அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கிறது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ ஹாவ் சம் ஒர்க் அப்படின்னு சொல்லலாம். யாருக்கு தெரியும் அப்படின்னு கேட்குறதுக்கு ஹூ நோஸ் அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், நான் லிஃப்டில் மாட்டிக்கொண்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ ஸ்டக் இன் லிஃப்ட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், என்னால் இதை நம்ப முடியவில்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ காண்ட் பிலீவ் திஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், இன்னும் கொஞ்சம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஜஸ்ட் a லிட்டில் மோர் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், மிகவும் வருத்தமாக அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹவு சேட் அப்படின்னு சொல்லலாம். ஏதாவது ஒரு வருத்தமான விஷயத்தை நீங்கள் கேள்விப்படணும்னா ஹவு சேட் அப்படின்னு சொன்னோன்னா ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், விழாவிற்கு தயாராகுங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு கெட் ரெடி ஃபார் த ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், அது முக்கியமா அப்படின்னு கேட்குறதுக்கு டஸ் இட் மேட்டர் அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், முழு உலகமும் அவரை அறியும் அப்படின்னு சொல்கிறதுக்கு த என்டையர் வேர்ல்ட் நோஸ் ஹிம் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அவர் மிகவும் ஒல்லியாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லணும்னா ஹீ இஸ் ஸோ ஸ்கின்னி அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், மிகைப்படுத்தாதே அப்படின்னு சொல்கிறதுக்கு டோன்ட் எக்ஸாஜரேட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், அங்கே போய் நில் அப்படின்னு சொல்கிறதுக்கு கோ அண்ட் ஸ்டாண்ட் தேர் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், என்னை நம்பு அப்படின்னு சொல்லணும்னா ட்ரஸ்ட் மீ அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், சற்று நேரம் காத்திருக்கவும் அப்படின்னு சொல்கிறதுக்கு வெயிட் ஃபார் அ வைல் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நீங்கள் அவசரப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு யூ டோன்ட் நீட் டு ஹரி அப்படின்னு சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு தேவையான முக்கியமான ஒரு 105 டெய்லி யூஸ் சென்டென்சஸை அதோட தமிழ் அர்த்தத்தோடு பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய டெய்லி யூஸ் சென்டென்சஸ் வந்து நம்ம சேனலில் போடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோக்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.